ஃப்ரெண்ட்ஸ், ஹோண்டா பைக்ஸ் வச்சுருக்க பெரும்பாலானவங்க பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம். இதுக்காக ரொம்பவும் பயந்துருப்போம். மெக்கானிக் கிட்ட எடுத்துகிட்டு போய் விட்டுட்டு பயங்கரமாக செலவும் பண்ணியிருப்போம். அது என்னன்றது இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஹோண்டா பைக்ஸில் பார்த்தீங்கன்னா வண்டி நல்லா ஓடிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் ஆகாது. அது இல்லாமல் ரன்னிங்கில் போகும்போதும் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து வண்டி ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சுத்தமாக ஸ்டார்ட்டும் ஆகாது. சப்போஸ் நீங்கள் கிக் பண்ணிங்கன்னா கிக்கரில் சுத்தமாக கம்ப்ரெஷனே இருக்காது. நம்ம என்ன நினச்சிப்போம்னா இன்ஜினில் பெரிய வேலை வச்சிருச்சு, வண்டியை ஸ்டார்ட்டே பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிப்போம். ஏன்னா வண்டியில் கம்ப்ரெஷன் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் கிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்படி கம்ப்ரெஷன் இல்லாதப்போ என்ன தான் கிக் பண்ணாலும் ஸ்டார்ட் ஆகாது. அதே மாதிரி என்ன தான் செல்ஃப் போட்டாலும் செல்ஃப் மோட்டர் மட்டும் தான் சுற்றுமே தவிர ஆனால் வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகாது. இந்த மாதிரி விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே காமனாக ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஆல்ரெடி நம்ம இதுக்கு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100லேருந்து 150 பேர்கிட்ட இந்த இஷ்யூஸ் வந்து எல்லா ஹோண்டாஸ்லையும் இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஈவன் BS6 ஹோண்டாலையும் இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இதுக்கப்புறம் வந்துடுச்சுன்னா எப்படி வந்து ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணுறது, இந்த பிரச்சனை எதுக்காக வருது அப்படின்றது ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். இது தெரியாமல் இதுக்காக நிறைய பேர் வால்வெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறதா சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி ஹோண்டா பைக்ஸ் வச்சுருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கும் வரும். ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளம் வந்து எப்படி வந்து வரும் அப்படின்றத சொல்கிறேன். இதை வந்து இந்த ப்ராப்ளம் தான் அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது சுத்தமாக கிக்கரில் கம்ப்ரெஷனே இருக்காது. கிக்கர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கையிலே, இப்போ பாருங்கள் இது கம்ப்ரெஷன் இருக்குது, ஆனால் கிக்கர் வந்து கையிலேயே கீழே வரைக்கும் போகும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து ஃபஸ்ட்டு சிம்டம்ஸு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்றதுக்கு. ரெண்டாவது, கிக் பண்ணாமல் நீங்கள் செல்ஃப் போடுறீங்க அப்படின்னாலும் செல்ஃப் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகாது. அந்த டைமில் செல்ஃப் சுற்றுதுன்னா கிக்கர் ஒரு வாட்டி கிக் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி கம்ப்ரெஷன் இருக்கா அப்படின்ட்டு. அப்போ வந்து கண்டுபிடிச்சிடலாம் இந்த பிரச்சனை தான் வந்திருக்கு அப்படின்ட்டு. ஒரு சில வண்டியில் கிக்கர் இருக்காது. அந்த மாதிரி வண்டியில் வந்து என்ன தான் செல்ஃப் போட்டாலும் ஸ்டார்ட் ஆகலான்னு தயவுசெய்து செல்ஃப் போட்டுகிட்டே இருக்காதிங்க. ஏன்னா செல்ஃப் மோட்டர் போயிடுச்சுன்னா பயங்கரமாக செலவாயிடும். அதனால் வந்துட்டு வண்டி வந்து செல்ஃப் வந்து 2 சுற்று 3 சுற்று ஸ்டார்ட் ஆகலைன்னா நான் சொல்கிற மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து இந்த பிரச்சனை வந்து எப்படி வந்து கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இது ஏன் வருதுன்னு சொல்லி பார்ப்போம். இன்ஜினில் பார்த்தீங்கன்னா 2 வால்வு இருக்கும். ஒன்று வந்து இன்லெட்டு, இன்னொன்று வந்து எக்ஸாஸ்ட்டு. இன்லெட் பார்த்தீங்கன்னா ஃபியூல் வந்து உள்ளே அனுப்புறதுக்காக வச்சுருப்பாங்க. எக்ஸாஸ்ட் வந்து உள்ளே வந்து எரிஞ்ச புகையை வெளியே அனுப்புறதுக்காக எக்ஸாஸ்ட் வச்சுருப்பாங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இதுதான் வந்து இன்ஜினு. இதில் வந்து பிஸ்டன் வந்து இது வரைக்கும் இருக்கும். இங்கே வந்து ஸ்பார்க் ப்ளக் வருதா, இந்த இடத்துல இன்லெட் வால்வ் வரும், அந்த இடத்துல எக்ஸாஸ்ட் வால்வ் வரும். இன்லெட்டு எக்ஸாஸ்ட் ரெண்டுமே க்ளோஸ்டாக இருக்கும்போது மட்டும்தான் உள்ள கம்ப்ரெஷன் நடக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து 4 ஸ்டோக் வண்டி. அதாவது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 ஸ்டோக் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டோக்கில் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்டன் வந்து இப்போ இங்கே மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு ஸ்டோக் வந்து சக்ஷன், அதாவது வந்து பிஸ்டன் வந்து கீழே போகும். அப்போ பிஸ்டன் வந்து கீழே போகும்போது இது க்ளோஸ்ட் ஏரியா இருக்கும்போது இன்லெட் வால்வ் மட்டும் ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகும்போது ஃபியூல் வந்து உள்ளே வரும். ஸோ இது வந்து சக்ஷனு. பிஸ்டன் கீழே போனதுக்கப்புறம் இந்த வால்வ் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபியூலும் ஏர் மிக்சரும் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கம்ப்ரெஷனு. பிஸ்டன் வந்து கீழே இருந்து மேலே போகும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 வால்வுமே க்ளோஸாக இருக்கும். க்ளோஸாக இருக்கும்போது க்ளோஸ்ட் ஏரியாவில் ஃபியூலும் ஏரும் கம்ப்ரெஸ் ஆகும். இதுதான் வந்து கம்ப்ரெஷனு. நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் வந்து பவரு. அந்த டைமில் என்ன ஆகும்னா இந்த ஸ்பார்க் ப்ளக்லேருந்து ஒரு ஸ்பார்க் வரும். அந்த ஸ்பார்க் மூலமாக உள்ளே இருக்க ஏரும் ஃபியூலும் பேர்ன் ஆகும். பேர்ன் ஆகிட்டு அது எக்ஸ்பேண்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா அந்த பிஸ்டனை கீழே தள்ளும். அப்போ தான் பவரே ப்ரொடியூஸ் ஆகும். இதுதான் பவர் ஸ்டோக்கு. பவர் கீழே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பிஸ்டனு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து எரிஞ்ச இதுதான் இருக்கும். அந்த எரிஞ்சதை வெளியே அனுப்புறதுக்காக எக்ஸாஸ்ட் வால்வ் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த பிஸ்டன் மேலே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இது வந்து வெளியே போயிடும். இப்படி தான் வந்து இன்ஜின் வந்து ஒர்க் ஆகும். சப்போஸ் இது என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு வால்வு வந்து அப்படியே ஓப்பன் ஆகிட்டு அப்படியே லாக் ஆகிடும். அந்த மாதிரி லாக் ஆகும்போது பார்த்திங்கன்னா உள்ளே வந்து சுத்தமாக கம்ப்ரெஷனே இருக்காது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து ஏர் வந்து லீக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது வந்து இன்லெட்டாகவும் இருக்கலாம், இது வந்து எக்ஸாஸ்ட்டாகவும் இருக்கலாம். இது ஏன் அந்த மாதிரி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து எரிஞ்சு கார்பன் டெபாசிட் வந்து அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி கார்பன் டெபாசிட் பார்த்திங்கன்னா வால்வ் சைடில் அடைச்சிட்டு இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து லூப்ரிகேட் ஆகாததால் வால்வ் வந்து ஏதாச்சும் ஒரு சைடு லாக் ஆகிடும். ஸோ இதுதான் இதோட பிரச்சனை, ஆக்சுவல் பிரச்சனை. இது வந்து பெரிய விஷயம் கிடையாது. சரி, இது வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஈஸியாக எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சாவி ஆன் பண்ணிக்கோங்க. சோக்கை வந்து ஃபுல்லாக போட்டுக்கோங்க. சப்போஸ் BS6னா அது ஆட்டோ சோக்கு, BS6 இல்லைன்னா BS4னா சோக் போட்டுக்கோங்க. கிக்கரு மேலேருந்து கீழே வரைக்கும் உதைக்கணும்.
சுத்தமாக கம்ப்ரெஷன் இருக்காது. பட் ஆனாலும் கம்ப்ரெஷன் இல்லைனாலும் ஃபுல் பவர் கொடுத்து கீழே வரைக்கும் உதைக்கணும். முடிஞ்சால் ஆக்சிலேட்டரை வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சிலேட்டர் ஓப்பன் பண்ணால் தான் ஒரு சில வண்டியில் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல் பவர் கொடுத்து உதைக்கணும். அந்த மாதிரி உதைச்சிங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். அதே மாதிரி கொஞ்சம் முக்கி தான் ஸ்டார்ட் ஆகும். வண்டி ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆக்சிலேட்டர் கொடுங்க. அப்போ தான் வந்து உள்ளே இருக்க கார்பன் டெபாசிட் வந்து பின்னாடி சைலன்சர் மூலமாக வெளியே வந்துடும். சப்போஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமே கை எடுத்திங்கன்னா திருப்பி வந்து வால்வு லாக் ஆகிட்டு ஆஃப் ஆகிடும். அதனால் வந்துட்டு வண்டி ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து நல்ல ஆக்சிலேட்டர் கொடுங்க. உள்ளே இருக்க கார்பன் டெபாசிட்லாம் ஹீட்டில் தானாக வெளியே வந்துடும். இதுதான் இருக்கிறதுலே ஃபஸ்ட்டு மெத்தடு. ஒரு சில பேர் வந்து சோக் இல்லைன்னு சொல்கிறீங்க BS6ல். அது வந்து ஆட்டோ சோக்கு. அதை பற்றி பயப்படாதீங்க. ஏன்னா வந்து ஃபியூயல் இன்ஜெக்ஷன் வண்டியில் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபியூயல் வந்து அதிகமாக உள்ளே போகிற மாதிரி தான் ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து சோக்கை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. இது ரொம்பவே ஈஸியான மெத்தட். இது வந்து ரொம்ப ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, வண்டியை கியரில் ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகிடும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா தள்ளி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. செகண்ட் கியரோ இல்லை தேர்ட் கியரோ போட்டு வண்டியை தள்ளி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஸ்டார்ட் ஆகிடும். அப்படி ஸ்டார்ட் ஆகலைன்னா யாரையாச்சும் டோ பண்ண சொல்லி கியரை வந்து தேர்ட் கியரில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங்கில் கியரில் ஸ்டார்ட் பண்ணும்போது வால்வு வந்து ஆட்டோமேட்டிக்காக கேம் மூலமாக ஆக்டிவேட் ஆகும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க கார்பன் டெபாசிட் இருந்தாலும் வால்வு வந்து மேலே கீழே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அது வந்து ஈஸியாக ஸ்டார்ட் ஆகிடும். இது வந்து ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் யாராலலாம் கிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ண முடியலையோ அவங்களாம் வந்து தள்ளி ஸ்டார்ட் பண்ணுங்கள். செகண்ட் கியரில் நம்மளால் ஈஸியாக தள்ளி ஸ்டார்ட் பண்ணிட முடியும். சப்போஸ் அப்படி தள்ளி ஸ்டார்ட் ஆகலைன்னா கண்டிப்பாக யாரையாச்சும் டோ பண்ண சொல்லுங்கள். ஏன்னா டோ பண்ணும்போது வந்து ஸ்பீடு வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும். அந்த டைமில் வந்து தேர்ட் கியர் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக வந்து உள்ளே இருக்கிற கார்பன் டெபாசிட் வந்து வெளியே வந்துடும். அப்பயும் ஸ்டார்ட் ஆகிடும். அதே மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, வண்டியை கொஞ்சம் நேரத்துக்கு ஆஃப் பண்ண விடாதீங்க. கொஞ்சம் ஹீட்டாக வர வரைக்கும் ஆக்சிலேட்டர் கொடுங்க. அப்போ தான் வந்து உள்ளே இருக்க கார்பன் டெபாசிட் வந்து வெளியே வரும். ஸோ நான் இப்போ சொன்ன 2 மெத்தட்லேயுமே வண்டி ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்படியும் ஸ்டார்ட் ஆகாத வண்டியை மெக்கானிக்ஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பார்க் ப்ளக்கை கைட்டிட்டு ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளே வந்து ஆயில் விடுவாங்க. ஆயில் விட்டுட்டு திருப்பி ஸ்பார்க் ப்ளக்கை போட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பார்க் ப்ளக்கை மட்டும் கைட்டிட்டு இந்த இடத்துல ஏர் வந்து உள்ளே போகிற மாதிரி பண்ணிவிட்டு கிக் பண்ணுவாங்க. அப்படி கிக் பண்ணும்போது வால் வந்து ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுவாங்க. ஒரு சில வாட்டி ரிலீஸ் ஆகிடும். அது வந்து இன்னொரு மெத்தடு. இருக்கிறதுலே லாஸ்ட் மெத்தட் என்னென்னா, ஒரு சில பேர் வந்து ஒரு 1 ட்ராப் இல்லை 2 ட்ராப் வந்து ஃபியூயல் வந்து உள்ளே விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபியூயல் அதிகமாக இருக்கிறதால அதிகமான கம்பஷனில் வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். இது வந்து ஓல்டு மெத்தடு. இதெல்லாம் வந்து 2 ஸ்ட்ரோக் வண்டி ஸ்டார்ட் ஆகிறதா யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு சில மெக்கானிக்ஸ் இந்த பிரச்சனைக்கு இதுவும் யூஸ் பண்ணுறாங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் மெக்கானிக்ஸ் இது போகணுன்ற அவசியமே கிடையாது. நான் சொன்ன மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். கிக் பண்ணாலே ஸ்டார்ட் ஆகிடும். இதை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா நான் வண்டி வாங்கி 1000 கிலோமீட்டர்லேயே இந்த பிரச்சனை வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் வண்டி வந்து பாருங்கள் 77,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இன்னமும் அந்த பிரச்சனை இருக்குது. சரி, இந்த பிரச்சனை வராமல் வந்து எப்படி வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. இதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. இந்த 2 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வண்டியில் அந்த பிரச்சனை வராது. ஃபஸ்ட்டு விஷயம், கரெக்டான ஃபியூயலை வந்து யூஸ் பண்ணணும். கரெக்டான பங்கை சூஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். என்ன கேட்டிங்கன்னா ஸ்பீட் பெட்ரோல் கூட தேவையில்லை, நார்மல் பெட்ரோல் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு 125 150 சிசிக்கு ஸ்பீட் பெட்ரோல் வந்து அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது. அந்த பெட்ரோலுக்கான இன்ஜின் இது கிடையாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கரெக்டான கம்பஷன் நடக்காததால் கார்பன் டெபாசிட் ஆகும். உள்ளே வந்து கரெக்டான கம்பஷன் நடக்கணும்னா கரெக்டான ஃபியூயல் இருக்கணும். ஸோ நார்மல் பெட்ரோல் போடுங்க. ஒரு நல்ல பங்காக பார்த்து போடுங்க. அதாவது வந்து கலப்படமே இல்லாத பங்காக போடுங்க. அதை வந்து ரெகுலராக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து இன்ஜின் ஆயிலை வந்து கரெக்டாக ஒரு 2000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி சேஞ்ச் பண்ணுங்கள். ஒரு நல்ல இன்ஜின் ஆயிலாக போடுங்க. நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், ஹோண்டாக்கு வந்து எந்த இன்ஜின் ஆயில் வந்து நல்லாயிருக்கும்ட்டு. அந்த மாதிரி இன்ஜின் ஆயிலை கரெக்டாக 2000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்ஜின் ஆயில் வந்து லெவல் வந்து செக் பண்ணிகிட்டே இருங்க. இன்ஜின் ஆயில் லெவல் வந்து குறைஞ்சிருச்சுன்னா ஆயில் வந்து மேலே எட்டாது. அந்த மாதிரி எட்டாதப்போ பார்த்தீங்கன்னா வால்வுக்கு லூப்ரிகேஷன் ஆகாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா வால்வ் வந்து லாக் ஆகும். ஸோ இன்ஜின் ஆயில் வந்து கரெக்டாக 2000 கிலோமீட்டர் ஒரு வாட்டி வந்து மாற்றிட்டே வாங்க. அதே மாதிரி இன்ஜின் ஆயில் லெவலையும் செக் பண்ணிகிட்டே வாங்க. கண்டிப்பாக இந்த பிரச்சனை உங்கள் வண்டியில் வரவே வராது. ஹோண்டாவில் இதுதான் பிரச்சனை. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் லைக் திஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.